வாழ்வோம் வாழ்வோம். அப்ப அந்த காமன் லைஃப்ல போகிற பொழுது அது ஏன் ஞானத்தை விட்டு ஒதுங்கி போகுது, வித்தியாசப்படுகிறதுன்னு சொன்னா, முதல் காரணம், காமன் லைஃப்ல நாம நமக்காக வாழவில்லை, ஊருக்காக வாழ. பெருமைக்கு மாவிடிக்கிறான்னு சொல்லுவாங்க இல்லையா ஊர்ல எல்லாம், அப்படி ஒரு பழமொழி உண்டு. அவ என்ன பெருமைக்கு மாவிடிச்சிட்டு இருக்கிறா, தேவைக்கு இல்ல. அப்போ காமன் லைஃப்ல நீங்க வாழ்றது யாருக்குன்னா, அடுத்தவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான், அவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்களே, அவங்களுக்காக வாழணுமே. ஆனா ஞான வாழ்க்கையில நமக்காக வாழணும். அவன் என்ன சொல்லுவான், அவனை பத்தி கேவலமா சொல்லிட்டு போறான், அவன் வாய்க்குண்டு சொல்றான், நமக்கு என்ன, அவனை சொல்லாதேன்னு சொல்லி நிறுத்த முடியுமா? உங்க முன்னாடி பேச மாட்டான், பின்னாடி பேசுவாங்கல்ல, நீங்க இல்லாத போது பேசுவாங்கல்ல, அதை அடைக்க முடியுமா உங்களால? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்கெல்லாம் நம்ம கவனத்தையே கொடுக்க கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், காமன் வாழ்க்கையில உங்க உறுப்புகள் எல்லாம் நீங்கள் அடுத்தவரிடம் கடன் கொடுத்து இருப்பீர்கள். அதை திருப்பி வாங்க முடியாது. செலவு அங்கங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டான்னா தட்டி கூட்டா கூட திருந்த மாட்டான். ஜன்னல்ல பார்த்துக்கிட்டே இருப்பான், பஸ்ஸ பார்த்துக்கிட்டே இருப்பான், போற இடத்தெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். கடன் கொடுத்துட்டான், வாங்க முடியல, வட்டி கட்ட வேண்டி இருக்கு. ஆனா ஞானத்துல இருந்தான்னு வச்சுங்களேன், புறத்தை விரும்ப மாட்டீர்கள், அகத்துள் நுழைந்து விடுவீர்கள். ரெண்டுக்கு வித்தியாசம் தான். பொறிவாயில் ஐந்தவித்தான் குறைவி ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். வள்ளுவரானுடைய வார். பொறிவாயில் ஐந்தவித்தான் ஒழுக்கம் இல்லையா, நெறி நின்றார் நீடு வாழ்வார். வாழ்க்கையில் ஒரு நீண்ட வாழ்க்கை என்பது ஆரோக்கியமான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை, தடைப்படாத வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை. எப்ப கிடைக்குன்னா, பொறிவாயில் ஐந்து அவித்து, நம்முடைய 5 பொறிகளையும் அவிக்க வேண்டும். அவித்தல் என்பது மிக அற்புதமான ஒரு வார்த்தை. இப்போ முட்டையை அவிக்கிறோம்னு சொல்றோம். முட்டையை அவிச்சா பார்க்கும்போது முட்டையா தான் இருக்கும், குடைஞ்சிருக்காது, குலைஞ்சிருக்காது, ஒண்ணும் தெரியாது. நீங்க பச்சை முட்டை எப்படி வச்சீங்களோ அதே மாதிரிதான் அவிச்ச முட்டை இருக்கும். ஆனா உள்ள மாறி இருக்கும். உள்ளுக்கு எப்படி இருக்கும், மஞ்சள் கருலாம் இல்லையா, மாறி இருக்கும். கிழங்கு அப்படிதான், பச்சை கிழங்குக்கும் அவிச்ச கிழங்குக்கும் வித்தியாசம். அப்படி தூக்கி வச்சா ரெண்டும் ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனா பீத்து வெட்டி திங்கிற பொழுதுதான் சுவை மாற்றங்கள் உண்டாகும். அதே மாதிரிதான் இந்த பொறி வாயில். ஞானத்துக்குள்ள போயிட்டோன்னு சொன்னா கண்ணு பாக்குற மாதிரி இருக்கும், ஆனா வெளியில் உள்ளதை பார்க்க. அதான் வித்தியாசம். யாரையாவது பார்த்த மாதிரி தெரியும், ஆனா இவங்க சிந்தனை உள்ளே எங்க இருக்கும், ஒரு இடத்தில் போய் ஒன்றி கொண்டிருக்கும். ரெண்டுக்கு வித்தியாசம். ஞானிகளை நீங்க அப்படி கணக்கு போட முடியாது. யாரையாவது ஒரு பொம்பளை போறா, பார்த்த மாதிரி அந்த பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க, ஆனா நினைவு வேற எங்கேயும் இருக்கும். அந்த பொண்ணு பதிஞ்சே இருக்காது. ஆனா காமன் வாழ்க்கையில உள்ளவன் ஒரு பொண்ணை பார்த்தான்னு சொன்னா பார்த்த உடனேயே பதிந்து பல மாதிரி உருவங்கள் எடுத்து அவன் ஆசைப்படலாம் பார்ப்பான், வித்தியாசமா எல்லாம் பார்ப்பான், கற்பனையில பார்ப்பான். அதுதான் கர்மா. இவர்களுக்கு உள்ள பதியவே செய்யும், பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அதன் மீது அக்கறையே இருக்காது. ஞானிக்கு வித்தியாசம் அதுதான். 5 பொறிகளையுமே எப்படி வச்சிருப்பாங்க. இப்போ உங்களை தொடுறாங்கன்னு வைங்களேன், உங்க உடம்புல உள்ள அந்த உணர்வு அவங்கள்ட்ட போகும். தொட்டிருப்பாங்க, நினைச்சாதானே போகும். நிறைய இடங்களை நீங்க பார்க்கலாம். உங்க உணர்வை நீங்கள் அடக்கி இருந்தீர்கள் என்றால் வெளியில் உள்ள விஷயங்கள் உங்களை தொடாது, தெரியவே செய்யாது. நீங்க ஏதாவது ஒரு சிந்தனையில் இருந்தீங்கன்னா பக்கத்துல இருந்து பேசுறவங்க பேசி காதுல விழாது. அவங்க கேட்பாங்க, அவ்வளவு நேரம் நான் என்ன பேசினேன், கதையா பேசினேன் இல்ல. நம்ம காது இருக்கும், ஆனா உள்ள போயிருக்காது, வாங்கியிருக்காது. இப்ப இந்த நிலை எங்கே கிடைக்கும், ஞானத்தில் தான் கிடைக்கும், ஞான பயிற்சியில் கிடைக்கும். அப்ப இந்த நிலையில போனா நம்ம எவ்வளவு லாபம். தேவையில்லாத சிக்கல்கள் பிரச்சனைகள் வரவே வரும். இப்ப சில நேரம் கேட்கலாம், அப்ப நமக்கு வேண்டியதை நம்ம விட்டுருவோமே, அவங்க பேசிட்டு இருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு கேட்காம இருந்தா வேண்டியதை விட்டுருவோமேன்னு சொன்னா, இங்கேதான் ஞானம் உச்சத்தில் இருக்கிறது. இப்ப ஒரு ஆள் பேச போறாருன்னு வைங்களேன், நீங்க அவர் பக்கத்துல இருக்கீங்க, அவர் முகத்தை பார்த்த உடனே அவர் மனசுல என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் பேசுவாருன்னு எல்லாமே முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப அவரை பார்த்துட்டு சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், நீங்க உள்ளுக்கு இதை ஓட்டிட்டு இருக்கலாம். அவன் அந்த 1/2 மணி நேரம் பேசினதை நீங்க 2 நிமிஷத்துல எடுத்திருப்பீங்க.
அவன் போன பிறகு நீங்க அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, அவர் என்ன இதைதான் பேசினா, வேற என்ன பேசணும், முதலே உள் வாங்கிடுவாங்க. வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு இதுதான் வேணும். ஒரு இன்டர்வியூ போனாலும், ஒரு ஆபீசரை பார்த்தாலும், புதியதானவர்களை பார்த்தாலும், பார்த்த மாத்திரத்தில் அவர்கள் மனதில் உள்ள அந்த சிந்தனைகளை, அவருடைய எண்ண ஓட்டங்களை நீங்கள் உள் வாங்கிட்டீங்கன்னு சொன்னா கவலையே பட வேண்டாம். அவங்க என்ன சொல்ல நினைச்சாங்களோ அத்தனையும் உங்கள்கிட்ட வந்துடும். இது வாழ்க்கை எவ்வளவு எளிமைப்படுத்தும். ஆனா இந்த பயிற்சி இல்லாம உலக ஓட்டத்தோட நம்ம போகும்போது மக்கப் பண்ணி, பைகாட் பண்ணி, திரும்ப திரும்ப சொல்லி எவ்வளவு பண்ணாலும் 100ல 2%, 3% கரெக்டா வர்றது அபூர்வம். நீங்க நினைச்சு பாருங்க, பக்கம் பக்கமா எழுதிருப்பீங்க, மதிப்பெண் பாத்தீங்கன்னா 10க்கு 3, 4 போட்டிருப்பாங்க. எழுதலைன்னா அவ்வளவு, அது அல்ல. புரியுதா? அப்ப நமக்கு என்ன வேணும்னு சொன்னா அப்சர்வேஷன். ஒரு ஆளை பார்த்த உடனே அவருடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களை, இன்னும் நீங்க ஞானத்துக்கு மேல போயிட்டா அதுவும் உங்களுக்கு, அவங்கள பார்க்கவே வேண்டாம், அவர்களை பற்றிய நினைவு வந்த உடனேயே அவங்க இப்ப இப்படிதான் இருக்காங்க, இப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே எதுல கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கீங்கன்னா, உருவம் இருக்கிறது எல்லாம் மேக்னெட்டிக் வேவ்ஸ். நல்ல சிந்திக்க, எல்லாருமே இந்த காற்றில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக்ஸ், அது என்ன பண்ணுது, எல்லாத்துக்கும் அந்த ஈர்ப்பு விசைன்னு ஒண்ணு இருக்குது. பிரபஞ்சம் முழுக்க இருக்குது ஈர்ப்பு விசை. பூமியை பிடிச்சி அப்படி சூரியன் பக்கத்துக்கு இழுக்கிறது, சந்திரனை இழுத்து வைத்துக் கொள்கிறது. இதே மாதிரி இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பொருள்களையும் ஒன்றோடு ஒன்று ஈர்த்து கொண்டு இருக்கிறது ஈர்ப்பு விசை. இப்ப நம்ம நினைக்கிறோம் மண்ணு மேல் நம்ம நடந்து போறோம்னு. பூமியினுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அந்த ஈர்ப்பு இல்லைன்னு சொன்னா உங்களால தரையில கால் வைக்கவும் முடியாது, தூக்கவும் முடியாது. அப்போ பூமி உங்களை ஈர்த்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம பேசக்கூடிய பேச்சுகளை, நம்ம பார்க்கக்கூடிய பார்வைகளை, இது எல்லாமே என்ன இருக்குன்னா ஈர்ப்பு தன்மை. இப்போ சூரியன்ல இருந்து ஒளி வருது, ஈர்ப்பு தன்மையில தான் வந்துட்டு இருக்குது. நான் பேசுறேன், இது உங்களுக்கு அங்க வருது, இது ஒரு ஈர்ப்பு விசை. நம்ம அதை பத்தி எல்லாம் ஆய்வு பண்ணல, அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ அதை பேசினா வரும்பா சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆகிற பொழுது நீங்க ஞானி ஆகிறீர்கள், விஞ்ஞானி ஆகிறீர்கள். ஆயாத போது ஒன்றுக்கும் உதவாதவர்கள் ஆகிவிடும். இப்ப லைஃப்ல அப்படிதான் இருக்காங்க, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சைக்கிள்ல ஏறி நீங்க பெடலிங் போட்டா சைக்கிள் போயிட்டே இருக்குது. இது ஒரு பெரிய விஷயமா? சாதாரணமா சொல்லிடுவான், நான் சைக்கிள் ஓட்டின காலத்துல இருந்து பெடலிங் போட்டோம் போயிட்டே இருக்குன்னு. ஆனா ஒரு சயின்டிஸ்ட் பக்கத்துல இருந்தா, தம்பி நீ பெடலிங் போட்டோம்னா ஒன்னு அது போகல தம்பி, அதுல ஒரு சின்ன சைக்கிள் இருக்கு, ஒரு பெரிய சைக்கிள் இருக்கு, இது சுத்தி அதை கொண்டு போகுது, அது போகுதுன்னு அந்த சைக்கிளிங் ரொட்டேஷன்ல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, படம் வரைந்து காட்டுவார். இப்ப நீங்க பேசுறேன், நான் பேசுறேன்னு சொல்லிட முடியாது. உடம்புக்குள்ள 10 வாயுக்கள் இருக்கிறது, தச வாயுக்கள். பேசுறதுக்கு ஒரு வாயு, பாக்குறதுக்கு ஒரு வாயு, சுவாசிக்கிறதுக்கு ஒரு வாயு, சாப்பிட்டதை உள்ள இழுக்கிறதுக்கு ஒரு வாயு. இப்படி 10 வாயு நம்மகிட்ட வேலை செய்யுது. இந்த 10ல 1 பைஹார்ட் பண்ணிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. கண் பாக்குறோம், அந்த வாயு கரெக்டா இருந்தாதான் கண்ணு மூடி மூடி துறக்கிறதுக்கு அது உபயோகப்படுகிறது. நாக்கு அசைவுல இருந்து வெளியே தள்ளுவதற்கு அந்த வாயு தான். நீங்க நினைக்கிறீங்க நாக்கு, நிறைய பேர் பேசும்போது நாக்கு இழுத்துக்கும், வராது. மீண்டும் மீண்டும் பாங்க, அவங்க கையில இல்ல, வாயு கம்மியாயிடுச்சு, கேஸ் அடைக்க வேண்டியதுதான். யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த ஞான லைஃப் என்பது நேச்சரோட, இயற்கையோடு இயல்பான வாழ்வு. ஞான வாழ்வு என்பது இயல்பான வாழ்வு. மற்ற ஜெனரல் லைஃப்ங்கிறது ஆர்டிபிஷியல் லைஃப், செயற்கையான வாழ்க்கை. நீங்கள் உண்டு பண்ணியது நிலைத்த வாழ்க்கை அல்ல, நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. ஆனா இயல்பான வாழ்க்கை அது அதனுடைய தன்மை போய்கொண்டே இருக்கும்.